ஹலிபீஃபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. பொதுவாக சீரியல் பற்றி நம்ம டெக்னிக்கல் டீம் கிட்ட அதிகம் பேசவே முடியாது. ஆனால் ரைட்டர் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இங்கே நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு அறிவுரை ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போதே ஓகே நம்ம பிள்ளைங்க கமெண்ட்ஸில் கேட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். கேட்டுட்டாங்களே அப்படிங்கிறதான். ஸோ லலிதா முரளி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன் மேன் ஓகேவா. ஸோ காவேரி விஜயை கஷ்டப்படுத்துறீங்க, லவ் பண்ண விடுங்க, மனசாட்சியே இல்லையா மனசாட்சியே இல்லையாம்ல அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த உரிமையாக கேட்குறாங்க. ஸோ அது லவ் பண்ணிகிட்டே இருந்தால் கதை எங்கடான்னு கேட்பீங்கள அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய பாரி அவர்கள் அழகாக பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னும் கோர்வையாக அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க உரையாடல் இருக்குது. பட் இதில் ஒரு உரிமை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கமெண்ட் செக்ஷனில் போய் நம்ம ஒரு ரைட்டர்கிட்ட உரிமையாக ஒரு விஷயம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பயப்படாமல், ஏன்னா நம்ம ஐடியா பிளாக் பண்ணிடுவாங்களோ இது மாதிரிலாம் கேட்டால் அப்படின்லாம் இருக்குங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் கேட்குற அளவுக்கு ஒரு உரிமையை பாரியவர்கள் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு தலை வணங்குறேன். ஸோ இதை தொடர்ந்து இந்த சேட் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதில் மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க லலிதா முரளி, ரொம்ப ஸ்வீட்டான கொஸ்டின். அதுக்காக வெண்ணிலா எதுக்கு இப்போ வெண்ணிலா ட்ராக் எதுக்கு, அதாவது கதையெல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, லவ் ட்ராக்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பதிலில் மறுபடியும் கேட்குறாங்க வெண்ணிலா ட்ராக் எதுக்கு இப்போது அப்படிங்கிறதுக்கு. அதில் அவங்க ஒரு குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கடான்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா எங்கள் பாரின்னு தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு மரியாதையாக. எங்கடான்னு கேட்க மாட்டேனா, எங்கள் பாரி அப்படின்னு உரிமையாக கேட்பேனா, ஓகேவா. அந்த மாதிரி ஒரு விளையாட்டாக அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கோயில் வாசலில் உருளாமல் குழாயடியில் உருண்டா நான் என்ன சொல்ல. டைலாக் ரைட்டர், என் இஷ்டத்துக்கே வெண்ணிலாவை போன்னு அனுப்பிவிட்டா என்னையும் சேர்த்து அனுப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ ரொம்ப ஸ்வீட். இந்த இடத்துல அவருக்கு கொடுத்த ஒரு வேலையை தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. அவரை டார்கெட் பண்ணாதீங்கப்பா, ரைட்டர்னு என்னை மென்ஷன் பண்ணாதீங்கப்பா, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம பாரி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்களா, கோயில் வாசல், அதாவது கதையை உருவாக்குறவங்க கிட்ட போய் கேளுங்க, எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க குழாயடியில் அப்படின்ட்டு. ரொம்பவே ஒரு ஃபன் அண்ட் ஜாலியாக நிறைய உரையாடல்கள் இருக்குது. ஸோ இதில் எனக்கு ஒரு அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அவருடைய மனைவி அழகாக அங்கங்கே இந்த போஸ்ட்லாம் பேசுவார், பொது கருத்துக்களையும் அங்கங்கே பேசியிருப்பார், அது மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ட்ராக் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதுலேயும் ரசிகர்கள் இன்னும் கூடுதலாக சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, என்னென்னா எப்போ விஜயும் காவேரி பழைய மாதிரிலாம் ஒன்று சேருவாங்க, ஒரே ஒரு மாதமாக டிப்ரெஷனாக இருக்கிறோம், விகா ஜோடி ஹாப்பியாக இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிஷா கேட்டிருக்காங்க. எனக்கும் தெரியாதுங்க, ஆனால் போங்க, டிப்ரெஷன் ஆகிற அளவுக்கு போவீங்களா, ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரைட்டர்ஸ் அந்த கதையை உருவாக்குறவங்களாம் இவ்வளோ டிப்ரெஷன் ஆகாதீங்க, ஜாலியாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கங்க, எதுக்கு இப்படி அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம அந்த கதையோடு ஒன்றி போகிறோம்லன்ட்டு. ஸோ அடுத்து இப்போ எப்போ சேருவாங்கங்கிற ஒரு விஷயமும் அவர்கிட்ட கதை பற்றி டிஸ்கஷன் போகலையாட்டிருக்கு, அதனால் எனக்கும் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்ச நாள் போகும். ஓகே, எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்கள் அடுத்த மாதத்துக்கான கதை அவர்கிட்ட ஒன்லைன் ஸ்டோரி இன்னும் வர ஆரம்பிக்கல இல்லையா, வந்தால் அதை பற்றி அவரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் மேபி. ஆனால் அவ்வளோ முன்னாடியே எல்லா விஷயங்களையும் சொல்லவும் மாட்டாங்க ஒரு புரிதலுக்கு. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டே ஆன்.